எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு குழந்தை வளர்ப்புல நம்ம செய்யக்கூடாதவைகள், சொல்லக்கூடாதவைகள் என்னென்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். குழந்தை வளர்ப்புங்கிறதே ஒரு கலை. ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்கிறோம், கற்றுக் கொடுக்கவும் செய்யணும். ஒரே வீட்டில் 2 குழந்தைகள் இருந்தால் 2 குழந்தையும் ஒரே மாதிரி வளர்றதில்ல. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு விதமாக வளர்த்துக்கிட்டு இருக்கோம். குழந்தைகள் வந்து எப்போதுமே கண்ணாடி போனவங்க. நம்ம வாழ்க்கையை நம்மையே அவங்க பிரதிபலிப்பாங்க. இப்போ நெகட்டிவ் சொல்லக்கூடாது என்னென்ன அப்படிங்கிறது உளவியல் ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ முதல்ல என்ன சொல்லணும்னா, எந்த ஒரு குழந்தையுமே நீ பார்த்து நீ பேட் பாய் அல்லது நீ பேட் கேர்ள் அப்படிங்கிறது சொல்லவே கூடாது. ஏன்னா குழந்தைகள் வந்து பேரண்ட்ஸ் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்புவாங்க. அப்படி சொல்லும் பொழுது நம்ம உண்மையிலேயே பேட் கேர்ள் தான் அல்லது பேட் பாய் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சி உளவியல் ரீதியாக அவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்களாம். அடுத்தது அந்த குழந்தை வந்து தப்பு செஞ்சாலுமே நமக்கு கோபம் தான் வரும். ஆனால் அந்த கோபத்தை நம்ம வெளிக்காட்டாமல் அந்த குழந்தைய போய் டேரடியாக அதுக்கு அடித்து உதச்சி அந்த மாதிரிலாம் பனிஷ் பண்ணாமல் அந்த குழந்தைகள்கிட்ட நம்ம வந்து சமாதானமாக, ஏம்மா நீ நல்ல குழந்தையாச்சு, நீ இப்படி செய்ய மாட்டியே, நீ எப்படி இப்படிலாம் செஞ்ச அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த குழந்தைக்கு அந்த தப்பை புரிய வைக்கணும். அதோட மட்டும் இல்லாத ஒரு தவறான ஒரு வார்த்தை சொல்லுது, அது வந்து நமக்கு பிடிக்கல. அப்போ நம்ம என்ன சொல்லணும், இங்கே பாரு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் மற்றவங்க வந்து உன்னை என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லி புரிய வைக்கணும். அடுத்தது அந்த குழந்தைகள், நான் அடிக்கடி சொல்கிறது, நம்ம வீட்டில் இருக்கிற சகோதர சகோதரிகளையோ அல்லது ஃப்ரெண்ட்ஸுகளையோ கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு. இந்த கம்பேரிசனால் என்ன வருது அப்படின்னா, அந்த குழந்தை வந்து என்ன நினைக்குதா, நம்ம பெருசாக வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிட்டோம், உங்களுக்கு நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அது உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுது. அதோடு இல்லாத அந்த யாரை கம்பேர் பண்ணுறோமோ அந்த குழந்தை மேலே இந்த குழந்தைக்கு ஒரு ஜலஸ் வருது, அதை பார்த்தாலே ஒரு கோபம் வருது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அடுத்தது நான் அடிக்கடி சொல்கிறது, குழந்தைகளை எதை கேட்டாலும் உடனே வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அதே சமயம் எதை கேட்டாலும் நோ நோ அப்படின்னு நோ கூடாது, முடியாது இப்படி சொன்னோம்னா அந்த குழந்தை அதனாலேயும் பாதிக்கப்படுதான். எப்படிங்கும்போது அந்த குழந்தை வந்து நம்ம எது கேட்டாலும் நோ நோ அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்ன நினைக்குது, நம்மளோட பேரண்ட்ஸ் மேலேயே அதுக்கு ஒரு அவநம்பிக்கை வந்துடுது. எது கேட்டாலும் வாங்கி தர மாட்டாங்க என்னத்தை அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிது. அதே மாதிரி நம்மளால் செய்ய முடியாத ஒரு செயலை அது வந்து கேட்குது. உதாரணத்துக்கு ஒரு ஏரோப்ளேன் வேணும் அப்படின்னு வந்து கேட்குது. நமக்கு தெரியும் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறது. அந்த குழந்தைக்கு அது புரியாது, இப்போவே எனக்கு ஏரோப்ளேன் வேணும்னு கேட்கும். அந்த மாதிரி ஒரு நேரத்தில் பக்குவமாக இது வந்து நம்ம எப்படி செய்ய முடியாது அப்படிங்கிறத அந்த குழந்தைக்கு நம்ம எடுத்து சொல்லணும். அப்போ தான் அந்த குழந்தைக்கு அது